நெல்லையில் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகங்களை தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் காணொலி மூலம் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பங்கேற்ற தமிழ்நாடு சபாநாயகர் அப்பாவு, ரூபி மனோகரன் எம்எல்ஏ, மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன், மாநகராட்சி ஆணையாளர் தாக்கரே சுபம் ஞானதேவராவ், மாநகராட்சி மேயர் பி.எம். சரவணன், மாநகராட்சி துணை மேயர் கே.ஆர். ராஜு, ஞானதிரவியம் எம்பி, மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் ஜெகதீஷ் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகங்களை தொடங்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு சபாநாயகர் அப்பாவு நிருபர்களிடம் கூறியதாவது: தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் 33 மாத காலத்தில் என்ன செய்துள்ளார் என்ற சாதனையை பொதுமக்கள் அனைவரும் தெரிந்து கொள்வதற்காக செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள புதிய மின்னணு சுவர் திரையை நெல்லை புதிய பஸ் ஸ்டாண்டில் திறக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசின் திட்டங்களை பொதுமக்கள் தெரிந்து கொள்ள முடியும். நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் 9.50 கோடியில் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சித்துறை அலுவலக வளாகம் திறக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஆளுநர் நடுநிலையோடு செயல்படவில்லை என்று அண்ணாமலை கூறியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறு தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு சபாநாயகர் அப்பாவு அளித்த சிறப்பு பேட்டி. கலைஞர் ஆட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஆட்சி காலத்தில் திறக்கப்பட்ட எம்ஜிஆர் பேருந்து நிலையத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் 33 மாத காலத்தில் என்னென்ன சாதனை செய்திருக்கின்றார்கள் என்பதை தெரியப்படுத்தும் வண்ணமாக ஒரு எல்இடி ஸ்கிரீன் மூலம் அந்த திட்டங்கள் வருவதற்கான ஒரு சரியான தொலைக்காட்சி பெட்டின்னு சொன்னால் அது பெரிய நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய சாதனையை தெரிவிக்கின்ற வண்ணம் வருகிறோர் வருகிறார் 24 மணி நேரம் அதை பார்ப்பதற்கு செய்தித்துறை மூலம் விளம்பரப்படுத்துகின்ற இந்த அருமையான திட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு முதல்வர் காரிடர்களால் கட்டமைக்கப்பட்ட 9.5 கோடி மதிப்பீட்டில் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ஊராட்சிகளுடைய திட்ட இயக்குநர் அலுவலகம். நன்றி, வணக்கம். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது நீங்க லைவ நிறுத்த சொன்னதாக கண்காட்சி சமூக வலைதளங்களுடைய செய்திகள் நீங்களே கொடுத்து நீங்களே கேள்வி கேட்டு திமுக தொண்டனோட மிக மோசமா இறங்கி அப்பாவும் தப்பா கேள்வி. ஆளுநர் நடுநிலையா செயல்படாம